பாருங்கள் சங்கர அண்ணன் ஒரு மீன் பிடிச்சி தூக்கிட்டு வர்றாரு. வாழை, ஏரி வாழை. இன்றைக்கி வந்து ஏரி வாழை வேட்டை தான். வீடியோ எடுக்க முடியாது நண்பர்களே, ஏன்னா 2 பேருமே ராடு அடிக்கிறோம். மீன் பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. மீன் எத்தனை மீன் அடிக்கிறேன்னு மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். ஸ்பூனில் தான் அடிக்கிறோம். இன்றைக்கி வந்து ஸ்பூனில் தான் அடிக்கிறோம். பாருங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்குமாண்ணா? 1 கிலோ இருக்கும். போடு, சின்ன ஸ்பூனு. வாயில் போட்டுக்கிட்டா இது கட்டுறேன். இதாக இருக்கு. வீடியோ எடுத்தனா இந்த மாதிரி எடுனா இப்படி குறுக்க வச்சா இதா இப்படி குறுக்க வச்சு எடு. நேராக வச்சு எடுத்தனா ஷார்ட்ஸ் வீடியோ அது. ஏய் 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 என்ன 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 அது? ஏன் அவ்வளோ கோவம்? பொறுமையாக இரு. ஏற்கனவே 2 மீன் பிடிச்சிருக்கிறோம். 3வது மீன் இந்த போடு. 3வது மீன் இது. வெற்றிகரமாக 3 மீன் ஏற்றிச்சு. இந்த மாதிரியா ஒரு 10 மீன் 20 மீன் ஏற்றினா கூட போதும். மீன் ஆனால் செம்ம டேஸ்ட் இருக்குங்களா? வஞ்சர மீன் பீஸ் மாதிரி இருக்குது அழகாக. கண்டினியூ. இதான் நம்ம ராடு, மிச்சல் ராடு. போட்டாரா அண்ணா கேட்ட. இவ்வளோ நேரம் பிடிச்சதுல கொஞ்சம் பெருசு. 2 கிலோ வரும், தாராளமாக வரும். வாயில் போட்டுக்குது பாரு, மாட்டிக்கிட்டாரு மண்டையில். ராடு பாரு. காட்டு. இவ்வளோ நேரம் பிடிச்சதுல இதுதான் கொஞ்சம் பெருசு, பெரிய பீஸ். இங்கே இருக்கு என்கிட்ட. நல்லா வாயில் போட்டு ஒரு ஏத்தனியா ஏத்தனா எல்லாம் கட்டிக்குதுண்ணா. அதான் மீன் தட்டின உடனே நல்லா ஒரு ஏற்றினதுக்கு அப்புறம் தான் மண்டையில் ஏறிச்சு பாருங்க. ஏறிச்சு. ஏற்றாமல் அப்படியே ஏற்றிருந்தா மிஸ் ஆகுது. அது மாதிரி தான் வெட்டுற மாதிரி ஒரு வெட்டணும். வெட்டினதுக்கப்புறம் தான் கரெக்டாக மிஸ் ஆகாத வந்தார். மண்டையில் ஏறிச்சு பாரு. அதுதான் வெட்டினேன். இந்த விரால் எப்படி வெட்டுவோமா அதே மாதிரி வெட்டினேன். ஓகே கரெக்டாக லாக் ஆகுது. நம்ம அப்படியே சுற்றும் போது தான் மிஸ் ஆகுது. வீடியோ லாக் எடுக்கிறதுக்குள்ளே வச்சுட்டு போடு. சைஸா சொட்டாவா? சொட்டா. சூப்பர். இப்போ பிடிச்ச சைஸே தான். சூப்பர். சின்னது, அதோட கொஞ்சம் சின்னது. சூப்பர். பெரிய ஸ்பூனா இது? பெருசு. மாற்றிட்டியா மறுபடியா? ஆமாம், சின்ன ஸ்பூன் தூரம் போகல. ஆமாம், அது தூரம் போகுது, லாங் போகுது. வெற்றிகரமாக அண்ணன் 3வது மீனை பிடித்து விட்டார். தம்பி எத்தனை? தம்பியா? தம்பி 4 போய் மொத்தம் 7 மீன் இன்னைக்கு பிடிச்சிட்டோம். ஆமாம், தம்பி 4 மீன் பிடிச்சிருக்கிறோம். அண்ணன் 3 மீன் பிடிச்சிக்கிறாரு. இன்னும் 1 பிடிச்சா உனக்கு ஈக்குவலாக வந்துடும். ஈக்குவல் ட்ராப் பண்ணிவிடுவார். மேட்ச் ட்ராப் ஆகிடும் இன்றைக்கி. நல்ல சைஸ் தான் இல்லை? வீட்டுக்கு போக அப்புறமா சொல்கிறேன்றாங்களாம் பெரியவனுக்கு. அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 மீன் பிடிச்சோம். வாழை ஸ்பூனில் பிடிச்சோம். ஸ்பூனை வந்து காலையிலே காட்டினோம். நல்ல ரிசல்ட்டு. இன்னும் கொஞ்சம் பெரிய மீன்லாம் நாங்கள் வந்து விட்டுட்டோம். அது என்ன காரணம்னு தெரில. மீன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் ஒரு 4 மீனுக்கிட்ட விட்டோம். நான் 2 மீன், சங்கரன் 2 மீன். இப்போதைக்கு 7 மீன் பிடிச்சோம். 7மே நல்ல சைஸ் தான். எல்லாமே 1 கிலோ 2 கிலோ சைஸ், 2.5 கிலோ சைஸ் தான். நல்ல சைஸ் தான். தூக்குண்ணா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ சைஸ் இருக்கும். தூக்கு முகத்துக்கு நேரம். அப்படி சூப்பர். அவ்வளோதான் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.